கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பிராண்ட் நியூ கேமில் தான் ரோப்ளாக்ஸ் உள்ள வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்க இதை சைடு பைரேட்ஸ் யுவர் ஓன் பைரேட் கிவ் அண்ட் கெட் ஹை பிளேயர் பவுண்டி. கைஸ் நம்ம வந்து பைரேட் எடுத்தால் மரீன்ஸ் கூட டீம் அப் பண்ணி மற்ற பைரேட்டில் பேட்டில் நம்மளுக்கு ஒரு பைரேட் க்ரீவை ரெடி பண்ணி மற்ற பிளேயர்ஸ் அடித்து பவுண்டி கலெக்ட் பண்ணோம். டீம் அப் ஆன் பைரேட்ஸ். மரீன்ஸ் வந்து பைரேட்ஸ் கூட டீம் அப் பண்ணி ஃபாஸ்டர் சீப்பர் ஷிப்ஸ் கிளைம் பவுண்டிஸ். ஓகே, ஃபாஸ்டர் சீப்பர் ஷிப்ஸ் கப்பல் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறத வச்சு பவுண்டிஸை கிளைம் பண்ணோம். நம்ம பைரேட்ஸ்க்கு போவோம். ஜாயின் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, எங்கடா இருக்கிறீங்க பவுண்டிஸ் கைஸ். அதேமாதிரி ஒரு டைம்லாம் உங்ககிட்ட போய் கொஸ்ட் வாங்கலாம். பேண்டிட்ஸ் கைஸ், அதேமாரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. என்னன்னா ஓகே, பேண்டிட்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, போகலாம் கைஸ். அதேமாதிரி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. ரோப்ளாக்ஸை இந்தியாவில் பேன் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றாங்க கைஸ். ஏன்னா ஆனால் ரோப்ளாக்ஸால் தான் எங்களுக்கு கண்டென்ட்டே. ரோப்ளாக்ஸ் இல்லைனா வேறு கேம்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா மொபைல் கேம்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ அவ்வளோ நல்ல கேம்ஸ் வரல. ஒரு வேளை வந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி எனக்கு வரா மாதிரியே தெரில. ஸோ அதனால தான் நான் வந்து பேண்டிட் ஓகே களி. ஆனால் புதுசாக எந்த மாதிரி கேம் வரா மாதிரி எனக்கு தெரிலங்க. அதுதான் கைஸ். நான் வந்து பிசியில் ஃபோன் தான், என்னால் வந்து கொஞ்சமாக அப்படி தான் போட முடியும். ஏன்னா ஒரு 6 மினிட்ஸ் வீடியோ, 12 மினிட்ஸ் பார்ட் ஒன் மாதிரி தான் போட முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் அட்மின் அபியூஸ் போட்டிருப்போம். அதில் வந்து நான் வந்து இந்த லக்கி பிளாக் ஓப்பனிங்லாம் மட்டும் தனியாக ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்குங்க. கைஸ் கொஞ்சம் பிரச்சனை, இரும்பல் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடி இவனை அடி. அடா டேய், எங்கடா அடிற? ஓகே அட்ரா. ஓகே கைஸ், இந்த பேண்டிட்ஸ்லாம் அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு லெவலை முடிச்சாச்சு. இப்போது செகண்ட் லெவலுக்கு போகலாம். கைஸ் தள்ளிட்டான். ஐயோ, என்னடா இவன்? ஓகே, நம்ம லெவலை ஏற்றணும். லெவல் 5ல் இருக்கும். ஒரு நல்ல லெவலுக்கு நம்ம ஐடியா எடுத்துகிட்டு போகணும் கைஸ். நான் என் தலையை பாருங்க, மொட்டையாக்கி வச்சுருக்கானுங்க. டேய் ஏண்டா? கைஸ் அதே மாதிரி புதுசாக என்ன கேம் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி விண்வெளி தமிழ் கேமிங்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க கூட வந்து கொலாப் பண்ணி நம்ம லோக்கி கிராஃப்ட் போடலான்னு இருக்கோம். அடிச்சு தள்ளுறான் ப்ளீஸ். ஓகே, இவ்வளோ காசு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க கைஸ். இவங்கெல்லாம் அடிக்கலாம் கைஸ். ஒரு டைமில் வந்து ஜூலை, இந்த ஏர்லி ஜூலை டு ஆகஸ்ட்லாம் ஒரு செம்மையான கிளாஸ் போடுவோம். ஜூலைன்னு சொல்ல முடியாது,
ஏப்ரல் இந்த மாதிரி டைமில். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கும் குரோவே கார்டனுக்கும் ஒரு கிளாஷ் போகும் கைஸ். அதில் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கேம் ஒரு கேமும் இல்லை அப்படின்வாங்க. குரோவே கார்டனில் வேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஆனால் கடைசியில் நிலச்சி நிற்கிறது இப்போ பிளாக்ஸ் ஃப்ரூட் தான். ஒரு டைமில் என்ன தான் குரோவே கார்டன் அந்த இடத்துல இருந்தாலும் இப்போ பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் நிற்கிறாங்க. அதனால தெரியும் எவ்வளோ பிளேயர் ஆன்லைனில் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் குரோவே கார்டன் ஒரு டைமில் கைஸ் 5 மில்லியன் பிளேயர்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது ஏன்னு தெரில. நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன், பல கண்ட்ரிஸில் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். கைஸ் அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த 2025 முடிச்சுல அதை முன்னிட்டு ரோப்ளாக்ஸில் என்னென்னலாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம ரிவைண்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் கைஸ். ஜனவரி மாதம் சாதா நார்மலாக இந்த ஆபி இந்த மாதிரி கேம்ஸ்லேயே ரோப்ளாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டைக்கூனு டிசாஸ்டரு இந்த மாதிரிலாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் லேட் பிப்ரவரியில் சில கேம்ஸ் லான்ச் ஆகுது. அதேமாரி சர்வைவல், த்ரில்லர், அட்வென்ச்சர், அதுதான் டெட் ரீல்ஸ். இந்த கேம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ரோப்ளாக்ஸ் வந்து மெயின்லி சின்ன பசங்களை தான் அட்ராக்ட் பண்ணிச்சு. நானே இதனால தான் ரோப்ளாக்ஸில் அட்ராக்ட் பண்ணி வந்தேன். ரோப்ளாக்ஸ் விளையாடினதே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், விளையாடிருக்கேன். பட் நியூ ரோப்ளாக்ஸ் வந்து நல்லா இருக்கு. சரி நம்ம நல்லா த்ரில்லரான கேம்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தா ஓகே. முன்னாடிலாம் பேரிஸ் பிரிசன் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ டெட் ரேஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏப்ரல்லையே புதுசாக ஒரு டைக்கூன் கேம் வருது, நண்டதர் தான் குரோவே கார்டன். வந்த உடனே கொஞ்சம் நல்லாவே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஏப்ரலுக்கு வரலாம். ஏப்ரலில் புதுசாக ஒருத்தன் வரான். அவன் தான் இன்னொரு டைக்கூனு. அவன் வந்து ஸ்டீல பிரெயின் ராட்னு ஒருத்தன் புதுசாக வரான். அவனுக்கும் இவனுக்கும் ஒரு பிரச்சனை நடக்கும். அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து இந்த டெட் ரீல்ஸ் பயங்கரமாக போயிடுச்சு கைஸ் இந்த மே வரைக்கும். ஆனால் அப்போ தான் ஒருத்தன் புதுசாக ஒரு என்ட்ரி தரான். யாருன்னா 99 Nights in the Forest. அவன் என்ன பண்ணான்னா இதுவும் த்ரில்லர் அதுவும் த்ரில்லர். ஆனால் டெட் ரீல்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக சொல்லிக்கிற அளவுக்கு செம்மையாக இப்போல்லாம் அப்டேட்லாம் விட ஆரம்பிக்கல. அந்த 99 Nights வாரம் வாரம் ஒரு பயங்கரமான அப்டேட்டு, அட்மின் அபியூஸ், சாரி கேஸ், இந்த மாதிரி நல்லா பண்ணுறான். இங்கே என்ன ஆச்சுன்னா அங்கேருந்த பிளேயர்ஸு இங்கே தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேமும் நல்லாவே இருக்கும் கைஸ். டெட் ரீல்ஸோட பயங்கரமாக இருக்கும். இப்போ டெட் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போ நான் டெட் ரீல்ஸ் தான் சொல்ல வந்தேனா இல்லை ரோப்ளாக்ஸ் ஹிஸ்ட்ரியை 2025 சொல்ல வந்தேனான்னு தெரில. ஆனால் ஜனவரிலாம் புதுசாக இந்த மாதிரி ஒரு கேம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட் தாங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு இருக்கும். திரும்பவும் பிளாக்ஸ் ஃப்ரூட் கம்பேக் கொடுத்துருக்காங்க, அது உண்மை தான். அடுத்து ஆகஸ்ட்டுங்க ஒரு பெரிய இது நடக்குது. குரோவே கார்டன் ஹேவ் மேட் ஹிஸ்ட்ரி. என்னன்னா 22 மில்லியன் பிளேயர்ஸ், அதிகமான பிளேயர்ஸ் கொண்ட ஒரு கேமாக இவங்க மாறுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்மிட் அபியூஸ் நடந்துச்சு கைஸ். இது செம்மையாக இருக்கும். அதில் ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடச்சி 2 சைட்லேயும். நான் குரோவே கார்டன் சைடில் அப்போ இருந்தேன். ஸோ அவங்க வந்து பயங்கரமான ஸ்டாக் கைஸ் இப்படி விட்டாங்க. சில பெட்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த ஸ்டீல பிரெயின் ஆட்டம் இந்த குரோவே கார்டனும் அந்த மாதிரி சேர்ந்து அட்மின் அபியூஸ் பண்ணாங்க. நான் கடைசியில் இதில் வந்து ஜெயிச்சது ஜாண்டில் தான், அதாவது குரோவே கார்டனுடைய ஓனர். சாமி தோத்துட்டார். ஆனால் குரோவே கார்டன் லேட் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் ஃபாலை எடுக்குது. அப்படியே செப்டம்பர் அக்டோபர்லாம் உள்ளே வந்தால் குரோவே கார்டனே காணாமல் போயிடுச்சு. இப்போ டிசம்பர் ஜனவரியில் குரோவே கார்டன்னா என்ன கேமுன்னு கேட்குற நிலமை வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோப்ளாக்ஸே மாறிடுச்சுங்க. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்த மாதிரி ஆபிலாம் கிடையாது. ஃபுல்லாக இந்த பிரெயின் ராட்டு, இந்த டைக்கூனு, இந்த த்ரில்லர் கேம்ஸு இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ வரைக்கும் நினச்சி நிற்கிற கேம்னா இதெல்லாம் தாங்க. பிளாக்ஸ் ஃப்ரூட்டு, ஸ்டீல பிரெயின் ராட்டு, 99 Nights in the Forest, டெட் ரீல்ஸும் காலி ஆகிட்டான், குரோவே கார்டனும் காலி ஆகிட்டான். ஏஸ் ஆனால் இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இதெல்லாம் தாங்க 2025 ரோப்ளாக்ஸு. 2026 ரோப்ளாக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஸ்வாடா வாங்கலாமா?
இது ஒரு ரீவைண்ட் தான் கைஸ். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த வருஷம் ரோப்ளாக்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. சம்மர்லாம் என்டர்டெயின் பண்ணதே ரோப்ளாக்ஸ் தான். இதேமாரி இந்த வருஷம் என்ன தான் ட்ரெண்டிங்கில் இல்லைனாலும் ஒரு நல்ல நல்ல கேம்ஸ் தான் நான் பார்த்தேன். உதாரணத்துக்கு நாவல் வார்ஃபேரு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் அடுத்த பார்க் போடலாமா? கட்டானா இருக்குது, வாங்கலாமா? நெவர்மைண்ட் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகே, ஷாப் பிளாக்ஸ் ஃப்ரூட்டுன்னு ஒன்று வாங்க முடியுன்றாங்க கைஸ். பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலர். ஓகே, அவங்ககிட்ட போய்ட்டு பிளாக்ஸ் ஃப்ரூட் ராக்கெட்டா சத்தியமாக நம்மளாலாம் வாங்க முடியாது. ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்காக வச்சு ஒரு தடவை க்ரோயே கார்டன் உள்ள போயிட்டு ஒரு அட்மின் அப்யூஸ் பண்ணுறேன். க்ரோயே கார்டன் அட்மின் அப்யூஸ் நல்லாவே இருக்குங்க. ஆனால் இப்போ ஜாண்டில் எப்படி இருக்கான்னு தெரில. நான் ஒரு காலத்தில் பல மில்லியன் ஆக்டிவில் இருப்பாங்க. இந்த க்ரோயே கார்டனை செதைச்சதே ட்ரேடிங்னு ஒரு அப்டேட்டுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சுங்க க்ரோயே கார்டனு. அவங்களே சம்பாதிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரேடிங்னு வந்து இந்த பெக்கிங் வந்து ஆரம்பிச்சிச்சு. இவனுங்க வந்து பெரிய இது மாதிரி வீடியோ எடுத்து போகிறதுக்கு காசு தானம் பண்ணுறானுங்க. நானே கேட்டிருக்கேன், எனக்கே 160 million கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தானுங்க கைஸ். இதனால் எல்லோரும் பணக்காரன் ஆகிட்டானுங்க. அவ்வளோதான், கேமையே முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வர சீடெலாம் நல்லாவே இல்லைங்க. ஒரு மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆக்டோ ப்ளூம்னு எடுத்துகிட்டு வராங்கன்றாங்க. என் ஃப்ரெண்டு சந்தோஷ்னு ஒருத்தன் விளாட்றான். அவனும் இந்த சேனலில் ஒரு மெம்பர் தான். அவனை வச்சு பல வீடியோ எடுத்தான், அதெல்லாம் வரல. ஏன்னா காலில் பேசினா ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஒரு வீடியோவில் அவர் வருவார். ஐ ஹோப். சுரேஷ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் வந்து எவ்வளோ ஏறிக்கணும்? லெவல் 9 வரைக்கும் ஏறிக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். 26 இன்னும் கொஞ்சம் ஓகே, அடிச்சாச்சு. ஓகே, 2026 ரோப்ளாக்ஸ் நல்லாவே இருந்துச்சுங்க. உங்கள் ஒப்பீனியன் என்ன? 2026 ரோப்ளாக்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் இம்ப்ரூவ் ஆச்சு கைஸ்? ஆனால் ஓல்டு ரோப்ளாக்ஸ் வந்து ஃபுல்லாக ஆபி தான். அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இந்த த்ரில்லர் கேம்ஸ் இதெல்லாம் இல்லை. பட் இப்போது பீக் ஒரு நியூவாக த்ரில்லர்லாம் வந்திருக்கு. பட் ஓல்டு பிளேயர்ஸ்க்கு வந்து ஓல்டு ரோப்ளாக்ஸ் தான் பிடிச்சிருக்கு கைஸ். அதேமாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரோப்ளாக்ஸ் வந்து பெரியவங்க விளையாடுற கேம்னு சொல்கிறான். ஆனால் அஃபிஷியலி அது ஒரு சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸ் தான். அந்தமாரி சொல்கிறவங்களாம் நம்பாதீங்க. சின்ன பசங்களுக்காக தான் இது மெயினாகவே தயாரிச்சது. ஸோ விளையாடலாம், தப்பு இல்லை. ஆனால் அளவாக விளையாடுங்க, ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. நான் வந்து கண்டென்ட்டுக்காக தான் விளையாடுறேன். நம்ம சேனலில் வச்சுக்கிறோம், நல்லா விளையாடுறேன். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு விளையாடுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாருங்கள். இல்லை நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு அதில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் விளையாடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓட் டீலர். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். வீடியோ பார்த்தவங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் அடிச்சு ஆளில் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிறதுலாம் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு போயிடுவோன்னு நினைக்கிறேன், லெவல் 10. பை கைஸ்.